தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி மற்றும் தொழிலாளர் அணியும் இணைந்து மாவட்டச் செயலாளர் மாதவன் முன்னிலையில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி மற்றும் தொழிலாளர் அணி இணைந்து மாவட்டச் செயலாளர் மாதவன் முன்னிலையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இறுதியாக மரக்கன்று நடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட இணைச் செயலாளர் பிரேம்குமார், கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் ஷீவால், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஜினோ மகேஷ், தென்மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி இணை அமைப்பாளர் சுந்தர்ராஜ், கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி இணை அமைப்பாளர் ஐயப்பன், டாக்டர் சி வகுமார் மற்றும் முருகேஷ், மாநகர வர்த்தக அணி இணை அமைப்பாளர் ராமன், கிழக்கு மாவட்ட தொழிலாளர் அணி இணை அமைப்பாளர் முருகன், மாநகர இணை அமைப்பாளர் ரஞ்சித், பட்டக்கசாலியின் விலை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஜெகதீசன், லிங்கேஸ்வரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டனர். தளபதியின் 52வது பிறந்த தினம் நாளை கொண்டாடப்பட இருக்குதுன்னு நாங்க நம்ம மாவட்டத்துல கிழக்கு மாவட்டத்துல கன்னியாகுமரி நகரம் கடந்த ஒரு வார காலமாகவே நாங்க பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நேற்று நடத்தல, மக்கள் இயக்கமா இருக்கும் போதே நடத்திட்டு தான் இருக்கிறோம். இப்போ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல என்னால. நானே 20 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் இங்கே லேட் ஆயிட்டு. அது இவங்க எனக்காண்டி காவல் இருந்தது இல்லை, தளபதிக்காண்டி காவல் இருந்தாருன்னு வச்சுக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு ஒரு 25 மரக்கன்றுங்க நடந்துட்டு இவங்க பெர்மிஷன் வாங்கி நன்றாங்க. இதே போல வருங்காலத்திலையும் நாங்க இதே போல பெர்மிஷன் வாங்கி மரக்கன்று நடந்து ஒரு பசுமை ஏற்று நாங்க கொண்டு வரதுக்கு இது பண்ணுவோம். தளபதி கொடுத்த மக்களாட்சி இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, இன்னும் கரெக்டா தான் போகும். இந்த 52வது பிறந்த நாள்ல வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லாமலும் பிளெக்ஸ் பேனர் வைக்க கூடாதுனாங்க வைக்கல. இதை தளபதி போட்ட கட்டளையின் அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. இந்த 52 பிறந்த நாள் விழா இன்னும் சீனும் சிறப்பாக இருக்கும். நாளைக்கும் இந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து நடக்கும். இது மட்டும் இல்ல, நாங்க அந்த 12ஆம் வகுப்பு படித்து 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களை கௌரவிக்கிறதுல இந்த வார்டுல இவங்க தொழிலாளர் அணி, இவங்க வர்த்தக அணி, அப்புறம் வார்டு சார்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை விட நல்ல இதாட்டு எல்லா இதுலையுமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்க மக்கள் இயக்கம் சார்பாக இருக்கும் போதே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இது இன்னைக்கு தலைவர் முதல்வரான பிறகு இனி அதிகமா தான் பண்ணியிருக்கோம், தவிர அதை குறைச்சி பண்ணல. இன்னும் நல்ல ஒரு விதியம் நடக்குங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். நாங்க நல்ல ஏழைகளுக்கு அரிசி பருப்பு இதை தவிர நிறைய இதுக்கு இல்ல மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், நோட்டு புத்தகம், அப்புறம் சீருடை, கல்வி உதவி இதெல்லாம் பண்ணிட்டு தான் வரோம். அப்புறம் காப்பகங்களுக்கு மெயினா உணவு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா காப்பகங்களையுமே தளபதி பிறந்த நாளுக்கு ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப எல்லாருமே டைம் கேட்டு கொடுக்க முடியாம அதிகப்படியான உணவை தான் பரிமாற்றிட்டு வந்திருக்கோம். தவிர தளபதிக்கு தளபதிக்கு மட்டும் சாரும், தளபதிக்காக கூட்டம் தான் தளபதிக்காக நாங்க மாதம் ஃபுல்லாவே வருஷம் ஃபுல்லாவே கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு டைம் இல்லாதனால நாங்க இப்ப கண்டினியூவா நடத்திட்டு இருக்கோம். இதோடு முடியல, இந்த மாதம் இல்ல அடுத்த மாதம் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல அவங்களால என்னால அட்டன் பண்ண முடியாதனால எல்லாரும் நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம். நான் போய் பண்ணணுங்கிறது எல்லாமே இல்ல. தளபதிக்கு நல்லது செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். மாவட்ட செயலாளர் தான் கலந்துக்கலாம் கிடையாது. நான் நடத்த சொல்லி நிறைய இடத்துல நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க பூதப்பாண்டியில பாத்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல நான் போகாமலே நான் நடத்த சொல்லிட்டேன். ஏன்னா நமக்காக மக்கள் காத்திருக்க வேண்டாங்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துல. தமிழக மக்களுக்கு நீங்க என்ன தமிழக மக்களுக்கு தளபதி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நம்ம சொல்லதுக்கு ஒண்ணு இல்ல.